ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து சங்கர் பல்வந்த் கொஹோஜ்கர் அப்படிங்கிறவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 1936ஆம் ஆண்டு அளித்த பேட்டியோட விவரத்தை பார்க்க போறோம். சங்கர் பல்வந்த் கொஹோஜ்கர் தன்னுடைய தந்தைக்கு நேர்ந்த அனுபவங்களை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றார். அவருடைய பேர் பல்வந்த் சி கொஹோஜ்கர். இந்த சங்கர் பல்வந்த் கொஹோஜ்கர் தானா ஜில்லாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் கலெக்டர் ஆஃபீஸில் கிளர்க்காக வேலை பண்ணிட்டு இருந்தாரு. இவருடைய தந்தையார் ஒரு ரிட்டையர்ட் மாமலத்தார் அப்படின்னு சொல்றாரு. 1911ஆம் ஆண்டு முதன்முறையா இவருடைய தந்தை ஷிரடிக்கு போறாரு. ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்கு போறாரு. பாபாவோட தரிசனத்துக்கு போன உடனே பாபா தாயன்பு பொங்கி இவரை வரவேற்றாராம். அப்படி ஒரு அன்பை பொழிந்தாராம் இவர் மேல. அது மட்டும் இல்லாம இவருடைய முதுகுல பாபா தட்டி கொடுத்தாராம். தட்டி கொடுத்து நீ ஷிரடியில இருக்க மடத்திலேயே தங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவரும் சரின்னு சொல்லிட்டு 7 நாட்கள் அங்கேயே தங்கி இருந்திருக்காரு. 7 நாட்கள் கழித்து அவர் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீ சாயிபாபா கிட்ட கிளம்புறதுக்காக அனுமதி பெறுவதற்காக போயிருக்காரு. அப்போ பாபா சொன்னாராம், நீ எங்க வேணா போ, எவ்வளோ தூரத்துல வேணாலும் இரு, ஆனா இந்த பாபா உன்னை கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னாராம். ஸ்ரீ சாயிபாபா கொடுத்த வாக்குப்படி இவங்க அப்பாவுக்கு பிற்காலத்துல சில சேலஞ்சஸ், சில இன்னல்கள்லாம் வந்த பொழுது கூட இவங்க அப்பாவோட இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் இவங்க அப்பாவோட எல்லா இன்னல்களில் இருந்தும் ஸ்ரீ சாயிபாபா தான் இவரை காப்பாற்றினார் அப்படிங்கிறத இவங்க அப்பா ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னு இவங்க கிட்ட சொல்லியிருக்காராம். சரி, இந்த 1911ஆம் ஆண்டு இவர் ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனத்துக்கு போனார் இல்லையா, அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றார். 1911ஆம் ஆண்டு ஷிரடிக்கு போன சமயம் தத்தாத்ரேய ஜெயந்தி. அந்த சமயத்துல தான் இவர் அங்க ஷிரடியில இருந்திருக்காரு இவங்க அப்பா. அப்போ ஒரு நாள், அதாவது தத்தாத்ரேய ஜெயந்தி அன்னைக்கு 5 மணி இருக்கும் சாயங்காலம். அப்போ ஸ்ரீ சாயிபாபா பக்தர்கள் புடைசூழ உட்காந்துட்டு இருந்தாராம். திடீர்னு எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, எனக்கு பிரசவம் ஆக போகுது, பிரசவிக்கிற வலி மாதிரி இருக்கு, என்னால் தாங்க முடியல அப்படின்னு ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்களாம் ஸ்ரீ சாயிபாபா தன்னை அனுசையா மாதாவுக்கு ஒப்பிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு. தத்தாத்திரேயருடைய தாயாரான அந்த தெய்வீக தாயான அனுசையா மாதா தான் அப்படிங்கிறத இங்க பக்தர்களுக்கு காண்பிக்க நினைக்கிறார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது மாலை அந்த சூரியன் அஸ்தமம் ஆகிற நேரத்துல ஸ்ரீ சாயிபாபா எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு துவாரகமாயில இருந்த எல்லாரையுமே வெளியில அனுப்பிட்டாராம். அப்போ வெளியில வந்த எல்லா பக்தர்களும் பேசிக்கிட்டாங்களாம், இதுதான் புராணங்கள்ல குறிப்பிட்ட தத்தாத்திரேயர் பிறந்த நேரம் இது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ரீ சாயிபாபா எல்லாரையுமே மசூதிக்குள்ள வரதுக்கு அலோ பண்ணியிருக்காரு. எல்லாரும் திரும்பி வந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட அப்பாவும் நேரா மசூதிக்குள்ள போயிட்டாரு. அங்க போய் இவர் கண்ணில் கண்ட காட்சி அப்படி ஒரு தெய்வீகமான காட்சி. இவர் அப்படியே ஆனந்த வெள்ளத்துல துள்ள செஞ்சுதான். அது என்னன்னா, ஸ்ரீ சாயிபாபா அமர்ந்திருக்கிற அந்த கடிங்கிற அந்த சீட் இருக்கு இல்லையா, அவருடைய ஆசனம். ஸ்ரீ சாயிபாபாவுடைய அந்த ஆசனத்துல 3 தலைகளை கொண்ட ஒரு மிக அழகான ஒரு குழந்தை, அதாவது அந்த தத்தர் அங்க பிறந்திருக்கிறத இவர் பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே இவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு அவங்க அப்பாவுக்கு. என்ன மாதிரியான ஒரு காட்சி, அதாவது ஸ்ரீ சாயிபாபா தான் தத்தாத்திரேயர் அப்படிங்கிறது யாரும் சொல்லி கேட்கல, இவர் இல்லை ஏதோ புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கல, கண்ணுக்கு நேரா பார்க்குறார். பாபா அமர்ந்திருந்த அந்த இடத்துல பாபா இல்லை, அந்த தத்தாத்திரேயர்ன்ற அந்த 3 முகத்தை கொண்டு திரிமூர்த்தி அவதாரமான அந்த குழந்தை தான் அங்க இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷத்துல இருந்திருக்காரு இவர். ஆனா அந்த காட்சி சில வினாடிகள் தான் இருந்திருக்கு. சில வினாடிகள்லேயே அந்த இடத்துல அந்த குழந்தை இருந்த அந்த இடத்துல ஸ்ரீ சாயிபாபாவோட உருவம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு.
ஸ்ரீ சாயிபாபா தான் அந்த தத்தாத்ரேயர் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் அவ்வளவு தெளிவாக பாபா வந்து அங்கே காமிச்சு கொடுத்துருக்கார். ஸோ அந்த புராணங்களில் சொன்ன அந்த நேரத்தில் கரெக்டாக சாயிபாபா வந்து இந்த லீலை மூலமாக அங்கே இருந்த பக்தர்கள் எல்லாருக்கும் தான் தத்தாத்ரேயர் அப்படிங்கிறத வந்து காண்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு நேர்ந்த இன்னும் பல அனுபவங்களை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சா